ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் படங்களில் கலகலவென்ற காமெடி விருந்தாக வந்திருக்கிறது மதகஜ ராஜா. ஆல் டைம் ஃபேவரேட் படமாக கொடுப்பதில் சுந்தர் சி கை தேர்ந்தவர். அதனால்தான் 2013 வந்திருக்க வேண்டிய இந்த படம் தயாரிப்பாளர் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் கடன் பிரச்சனையால் வெளிவர தத்தளித்து ஒரு வழியாக இப்போதுதான் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ஆனால் இவ்வளவு தாமதமாக வந்த அறிகுறியே இல்லாமல் இப்போது எடுக்கப்பட்டு சுட சுட ரிலீஸ் ஆகிற லேட்டஸ்ட் படமாகவே மக்களை உணர வைக்கிறது. கேபிள் டிவி நடத்தும் மதகஜ ராஜா கேரக்டரில் விஷால் நடித்திருக்கிறார். இவரது நண்பர்கள் நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ் இருவருமே அமைச்சரின் நெருக்கமானவர். கற்குன்றன் விஸ்வநாத் கேரக்டரில் நடித்திருக்கும் சோனு சூட்டால் பாதிப்புக்குள்ளாகி நஷ்டமாகிறார்கள். நண்பன் திருமணத்தில் சந்தித்து கொள்ளும் மூவரும் இந்த விஷயத்தை பேசுகின்றனர். சோனு சூட்டிடமிருந்து பணத்தை மீட்டு கொடுக்கும் பொறுப்பில் இறங்குகிறார் விஷால். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை கலகலப்புதான். மார்ச்சுவரி வண்டி ஓனராக இருக்கும் சந்தானத்திடமிருந்து டைவர்ஸ் கேட்கும் அவரது மனைவியை பிரிய மனமில்லாமல் காதலிக்கும் கணவன் சந்தானம் அமர்க்களம். கேமியோ கேரக்டரில் நடித்திருக்கும் ஆர்யா திருடன் மூலம் சந்தானம் மனைவிக்கு விஷால் புத்தி புகட்டுவது சூப்பர். வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி இருவரும் தெலுங்கு பட பாணியில் விஷாலை லவ் பண்ணுவது, அவர் சீண்டுவது எல்லாமே அருமை. படத்தில் கடைசி 20 நிமிடங்கள் டெட் பாடியாக வரும் மனோபாலா கலக்கிவிட்டார். மணிவண்ணனும் இருக்கிறார். விஜய் ஆண்டனியின் இசையில் விஷால் பாடியிருக்கும் மை டியர் லவரு மற்றும் சிக்குபுக்கு ரயில் வண்டி பாடல் ஆடியன்ஸை நிமிர்ந்து உட்கார வைக்கிறது. உள்ளத்தை அளித்தா போல லாஜிக் இல்லாத காமெடி நிறைந்திருக்கும் மதகஜ ராஜா பெரிய வரவேற்பு பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. மதகஜ ராஜா வரவால் காமெடி படங்களுக்கு என்றுமே வரவேற்பு குறையாது என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.